அர்ஜுன் கிட்ட அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம். ஆனா கிளைண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட் பிடிச்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அர்ஜுன் நேரத்துக்கு வரல. திடீர்னு அபி வந்தாரு, அதனால நான் டீல் அவரை வச்சு முடிச்சேன். சொன்ன டைமுக்கு வராததுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? டே அர்ஜுன், டீல் பேச வேண்டிய நேரத்துல நீ எங்கடா போன? உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கு சார். அதனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க இங்க கிளம்பி வரணும் சார். அவளை அப்புறம் முறைக்கலாம். அம்மா கேக்குறேன்ல, சொல்லு. அந்த நேரத்துல அந்த டீல விட்டுட்டு நீ எங்க போன? நான் கேட்டப்ப சொல்ல மேடம், எங்க போனாங்கிறது சஸ்பென்ஸாவே இருக்கு மேடம். எங்கப்பா போன சொல்லு, அதான் அம்மா கேக்குறாள்ல. அது அப்போ எங்க போனேன்னு அம்மா கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்படி என்னடா அந்த பிசினஸ் டீலை விட உனக்கு முக்கியமான வேலை? இப்படி தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு அபிய கை ஓங்குற, சத்யாவை முறைக்கிற. உனக்கு கொஞ்ச நாளா என்னடா ஆச்சு? உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சா அர்ஜுன்? நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ அம்மா, நான் இப்ப சொல்றேன், நீ ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் நாளைக்கே என்கிட்ட ஒப்படைச்சிடு.